வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் பிரசங்கம் பண்ணுகிற இந்த வார்த்தையை பாஸ்டர் வாய் மூலமாக ஆவியானவர் உணர்த்தினார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? சாத்தானை ஜெயித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாத்தானை ஜெயிக்கணும். 6000 வருஷத்துக்கு முன்பதாக ஆதி மனிதன், நம்முடைய முதல் தகப்பன் ஆதாம் சாத்தானால் தோற்கடிக்கப்பட்டான். நம்முடைய தாய் ஏவாள் அவர்கள் சாத்தானால் தோற்கடிக்கப்பட்டார்கள். பல தேவனுடைய ஊழியர்கள் சாத்தானால் தோற்கடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஜெயித்தார். நாம் சாத்தானை ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு சாத்தானை ஜெயிக்க ஆசை? ஹல்லேலூயா. சாத்தானை எப்படியாவது ஜெயிக்கணும். சொல்லுங்க, சாத்தானை எப்படியாவது ஜெயிக்கணும். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் மரணம் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அர்த்தம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் என்றால் மரணம் வரியந்தோம் சாத்தான் நமக்கு விரோதமாய் போராடுவான், விடமாட்டான். எப்படியாவது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாதபடி உங்களை தோக்கடிக்க பார்ப்பான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த சாத்தான் பயன்படுத்துகிற காரியம், சாத்தானையும் இதையும் பிரிக்க முடியாது. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்துவதற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, சாத்தானை ஜெயிக்கணும். பாவத்துக்கு விரோதமாய் போராடி பாவத்தையும் ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும். மாம்சம், உலகம், மாம்சம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு மும்முனை போட்டி. ஆமென். மும்முனை போட்டி. 3 விதத்தில் நமக்கு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. உலகம் முழுதும் ஆசாபாசங்கள், உலக ஆசைகள், பொருளாசைகள், பலவிதமான கவர்ச்சிகளை காட்டி உலகத்தின் மகிமையை காட்டி நம்மை வீழ்த்தலான்னு பார்ப்பான். இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிதான் நடந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் என்ன செய்தார்? ஊழியத்தில் என்டர் பண்றாரு. அப்பொழுது 3 விதத்தில் சோதனை உலகத்தை காட்டினான் இல்லையா? ஒரு செகண்ட்ல பிசாசு உயர்ந்த மலைக்கு இயேசுவை கொண்டு போனா. அப்படி கொண்டு போய் ஒரு கிளிப்ஸ், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் he has shown the whole world. பாருங்க, அப்பெல்லாம் இன்டர்நெட் கிடையாது. இப்போ ஒரு கிளிக்கில் உலகம் முழுவதும் பார்க்க முடியாது. பார்ட் ஆஃப் த வேர்ல்டு கேன் பி சீன், அவ்வளோதான். ஆனால் உலகத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த நாட்களில் இன்டர்நெட்டு கிடையாது. ஆமாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது. ஆனால் பார்த்தீங்களா, சாத்தா என்ன செய்கிறான்? உலகம் முழுதும் ஒரு நேரத்தில் அதனுடைய மகிமையும் ஆசாபாசங்களையும் அதனுடைய அட்ராக்ஷனையும் காட்டுகிறான். தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமி அண்ட தராசரங்களை படைத்த இயேசு கிறிஸ்து இடத்துல காட்டுகிறான். சங்கீதம் 24:1 சொல்லப்பட்டது போல பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியை படைத்தது யார்? இயேசு கிறிஸ்து. அந்த தேவகுமாரன் இடத்துல சாத்தான் அவனும் இயேசுவால் படைக்கப்பட்டவன் காட்டுறான். ஆனா ஆண்டவரை விழுந்தாரா? இல்லை. முதலாவது என்ன செய்தான்? உலக மாம்சம் பிசாசு சரீரத்தில் அந்த டெம்டேஷனை, அந்த சோதனை கொண்டு வந்தான். அவருக்கு 40 நாள் உபவாசம் இருந்தபடியினாலே மிகுந்த பசி. தட் இஸ் நேச்சுரல். உடனே அந்த நேரத்தில் பாருங்க, he knows the correct time of attack. எப்பொழுது உங்களை அட்டாக் பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது, சாத்தானுக்கு தெரியும். எந்த நேரத்தில், எந்த இடத்துல, எந்த சோதனையை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் அறிவான். அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? கிட்டத்தட்ட 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு பாவத்தில் விழுவதற்கு பலவிதமான திட்டங்களையும் பலவிதமான அந்த கவர்ச்சிகளையும் கொண்டு வருவதற்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு 6000 வருஷம் இருக்குது. உங்களுக்கு எனக்கு 64 வருஷம்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு 6000 வருஷம். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் இயேசுவையே விட்டு வைக்கவில்லை. அந்த பச்சை மரத்தை விட்டு வைக்கல. பட்ட மரமாயி உங்களும் என்னை விட்டு வைப்பானா? நிச்சயமாகவே உங்கள் சரீரத்தில் டெம்டேஷன் வரும்.
பசி வரும் பொழுது பலவிதமான டெம்டேஷன், அது அந்த ஏசாவுக்கு பசி வந்தது இல்லையா? அது சாத்தான் கொடுத்ததை இல்லை, இயற்கை. அந்த வேளையிலே அவன் அந்த சோதனையில் விழுந்து விட்டான். அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். ஒருவேளை கூழுக்காக, சிவப்பு கூழுக்காக, ஒருவேளை சாப்பாடுக்காக அவன் தன் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன அந்த யாரு ஏசா. பின்பு அவன் அழுது 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 கதறி, ஆண்டவரே எனக்கு தாரும் தாரும். தகப்பனிடத்துல கதறினான், யாக்கோபிடத்துல கதறான், ஆனால் பெற்றுக்கொள்ளவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு செகண்ட் த ஷார்ட் டேர்ம் பிளஷரில் விழுந்து அநேகர் சரீரம் அழுவி அவர்கள் இப்படி கதறி கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும், ஜெயிக்கணும். ஜெபித்தா ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ரெண்டாவது பாருங்க உலகம், மூணாவது மாம்சம், பிசாசு. ஹல்லேலூயா. என்னை ஆராதின்னு சொல்றான். ஆராதிச்சா உங்களுக்கு பொன்னு வெள்ளி பொண்ணு எல்லா பொருட்களையும் தருவான். நாம் ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். இந்த ரத்தத்தை கண்டா பிசாசு பயப்படுவான். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம்னா எது? அது லேவியராகம் 17ஆம் அதிகாரம் 11 வசனம் என்ன சொல்லுகிறது? மாம்சத்தின் உயிர் எங்கே இருக்கிறது? இரத்தத்தில் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரியே, நம்முடைய சரீரத்தில் உயிர் எங்க இருக்கிறது? இரத்தத்தில் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. ஆனபடினாலே ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே மனிதனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ, அது யாரானாலும் சரி, அவனுடைய இரத்தம் மனுஷனால் சிந்தப்படும். ஒரு மனிதன் ஒருவனை கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்படுவான். அவன் சட்டத்துக்கு தப்பினாலும் ஒழித்து தடயங்களெல்லாம் அவன் அகற்றி அரசியல் பலத்தினால பண பலத்தினாலே ஒளிப்படத்திலே அவன் கொலை செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் கொலை செய்யப்படுவான். இன்னைக்கு பல லட்சக்கணக்கான சிசுக்கள், உயிர்கள் வயிற்றுக்குள்ளே அழிக்கப்படுகிறது. தாய்மார்கள் அபார்ட் பண்ணுகிறார்கள். இல்லிசிட் பேபி என்று, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் வருகிறது என்று. அது எப்படி வந்தாலும் வயிற்றுக்குள்ள உருவாகிற அந்த ஜீவன், அதற்குள் இரத்தம் இருக்கிறது. அதை அழித்தாலும் ஆண்டவர் விட மாட்டா. கண்கூடாக பார்க்கிறோம், அபாஷம் பண்ணினவருடைய குடும்பமே அழிந்து விட்டது. எங்களுக்கு தெரியும், ஒரு ஆண்டி அபார்ட் பண்ணுவாங்க. அவர்கள் அந்த மேல் வயிற்றில் அபார்ட் பண்ணுகிறதான் வேலை. அவர்கள் அப்படி பண்ண அந்த வீடே அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அபாஷன் பண்ணி ஒளிச்சு பண்ணுவாங்க, தெரியாது. அந்த குடும்பத்தில் அதற்கு பிறகு பிள்ளையே பிறக்காது. சாபம், ஜெனரேஷனல் கர்ஸ். ஒருவேளை அவர்கள் தப்பெல்லாம், பிள்ளைகளுக்கு அந்த சாபம் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, இரத்தத்துக்கு இரத்தம் ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. ஆபேலுடைய இரத்தத்தை அவருடைய சகோதரனாகிய காயின் சிந்தினான். இன்னைக்கும் ஆபேலுடைய இரத்தம் தன் சகோதரனுக்கு விரோதமாய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் 6000 வருஷமாக ஆதி முதல் இதுவரை கொலை செய்யப்பட்டவர்கள், கருவிலே அழிக்கப்பட்டவர்கள் எல்லாருடைய சத்தமும் அந்த இரத்தத்தின் சத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? மனிதன் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு மாடை கொல்லலாம், அதற்கு ஆத்மா கிடையாது. அதற்கு ஜீவன், எனது நித்திய ஜீவன் கிடையாது. அதற்கு சரீரம் ஆவிதான் உண்டு. ஒரு பாம்பை கொல்லலாம், நமக்கு விரோதமாக வருகிற பொதுவாக உயிரை கொல்லக்கூடாது. நான் ஒன்று கொல்லுவேன். இப்போ எனக்குடைய மெச்சூரிட்டியில் நல்ல பாம்பு வந்தாலும் கொல்லக்கூடாது என்ற ஒரு உணர்வு எனக்கு வரும். ஏனென்றால் அந்த நல்ல பாம்பு நல்ல பாம்பு. அல்லேலூயா. அதை விட மோசமான விரியன் பாம்புகள் இருக்கிறது. ஆண்டவர் விரியன் பாம்பு குட்டிகளை, அது சின்ன பாம்பாக இருக்கும், கடிச்சிடும். அது நம்ம சும்மா இருந்தாலும் கடிக்கும். ஆனால் நல்ல பாம்பை பாருங்க, அது எனக்கு விஷம் இருக்கிறது. எதுக்குன்னா, நீண்ட உடம்பை நான் காப்பாற்றணும். கீரி என்னுடைய வாழை கடிக்க நான் என்ன செய்வேன்? உடனே கொத்தணும். பாதுகாப்புக்காக ஆண்டவர் கொடுத்த விஷம். தேவன் படைத்த எல்லாமே நல்லது. இந்த உலகத்தில் நம்ம கண்ணில் காணாத எல்லா வைரஸும் நல்லது தான். அது ஒரு வைரஸ் கூட நல்லது. அது ஒரு கிருமி என்று சொல்லுகிறோம். அது நம்மளுடைய உயிருக்கு தீங்கு விளைவிக்கிறபடினால தீயதுன்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. நாமும் பாம்புக்கு எதிரிகள் தானே.
அப்போ பாம்பு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லும், அப்போ ஆண்டவரே, நீர் உம்முடைய சாயல படைத்தவர்களை எங்களை அடித்து கொல்லுகிறார்களே. இன்னைக்கு ரொம்ப எதிரின்னு அம்மா தான், பாம்பு கிடையாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆத்துமா கிடையாது. அது தேவ சாயலா படைக்கப்படலை. ஆனால் மனிதனை மாத்திரம் தேவ சாயலா படைத்தார். எப்படி? அவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். நமக்குள் ஜீவ சுவாசம் அவருடையது இருக்குது. Thus man became living soul. ஜீவ ஆத்மாவானான். அதனால உள்ளுக்கு ஒரு ஆத்மா எங்கிருந்து வந்தது? தேவனுடைய அந்த நாசியிலிருந்து வந்தது. அது அழியாதது. தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே ஒரு காரியம் இந்த பூமியில இருக்கிறது என்றால் எது? தேவனுடைய சுவாசம், அவருடைய இரத்தம். அல்லேலூயா. அழிக்கவே முடியாது. அதுபோல மனிதனுடைய இரத்தத்தை அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்புறவர்கள், மனிதனுடைய இரத்தத்தை அழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏசாயா 53:12 சொல்லுறது, அந்த இரத்தம் தான் ஆத்துமா. அல்லேலூயா. அவர் தம் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரருக்காக அவர் அந்த வேண்டுதல் பண்ணினபடினாலே இயேசுவுக்கு அநேகரை அவர் ஆத்துமா வருத்தத்தின் பலனாய் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிற. ஏசாயா 53:12 வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவின் மரணத்தில் ஊற்றி. எதை மரணத்தில் ஊற்றினார்? ஆத்துமாவை. நல்லா பார்த்துடுங்க, ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அக்கிரமக்காரரில் போதும் சிஸ்டர். ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். எதை மரணத்தில் ஊற்றினார்? இயேசுவுடைய இரத்தம் மரணத்தில் ஊற்றப்பட்டது. அப்படின்னா அந்த இரத்தம் ஆத்துமா, அதுதான் அழியக்கூடாது. அதனால தான் மனிதனுடைய இரத்தத்தை, இப்போ ஒரு மனிதனை ஒருவன் கொலை செய்தா என்ன நடக்கும் தெரியுமா? மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகும், அது பிரச்சனை கிடையாது. நீங்க அந்த சரீரத்தை நல்லடக்கம் பண்ணாலும் அல்லது முனிசிபாலிட்டிக்காரன் தரதரன்று எழுத்து நாயை போல அடக்கம் பண்ணாலும் இட்ஸ் நாட் அ மேட்டர். அதனால நான் சொல்றேன், இந்த பூமியில எந்த நாயாவது செத்து வெளியே கிடக்குதா? அதனால உங்களுக்கு கல்லறை இல்லைன்னு நீங்க கல்லறையை பற்றி கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவானும் நல்ல அடக்கம் பண்ணப்பட்டான். லாசரு அடக்கம் பண்ணப்பட்டதுன்னு இருக்குதா? இல்லை. ஏன்னா அவனுக்கு கல்லறை கொடுக்கல, 30,000 கேட்டிருப்பாங்க, 40,000 பணம் இல்லை. ஆனால் அவன் எங்கே போனான்? தேவதூதரால் போனான். தட் இஸ் த மேட்டர். மரணத்துக்கு பின்பு எங்கே போகிறீங்க? மண்ணான சரீரம். நான் தான் சொன்னேன் பாஸ்டர்கிட்ட, நம்மளுக்கு கல்லறை இல்லைன்னா ஒரு கிணறை கட்டி மேலே எழுப்பி ஒரு ஹோலை போட்டு அந்த காஃபின் பாக்ஸை குத்தி உள்ளுக்கு தள்ளிட்டா போதும். ஃப்ரீயாக நம்ம எல்லாருக்கும் கல்லறையை நம்ம ஃப்ரீயாக சர்வீஸ் கொடுக்கலாம். ஆமேன். கோட்டயத்தில் நடக்கிறது. இடம் இல்லைன்னா அப்ரேட்டில் நிறுத்தி நீங்கள் அடக்கம் பண்ணுங்க. வேலூரில் கல்லறை இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூ, அப்படி தானே? ஆமே. கல்லறை தராட்டாலும் பரவாயில்ல, அடக்கம் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது, என்கிட்ட வாங்க, நான் ஃப்ரீயாக உங்களுக்கு தரேன். ஆமேன். குழி தோண்டி அடக்கம் பண்ணணும், அவ்வளோதானே? லீகலா. இவர் எப்படி தானாக இறந்தார் அல்லது வியாதியில் இறந்தார், ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நம்ம மண்ணை தோண்டி நம்மளே குழியில் தள்ளலாமே. ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது பிரதர். அதனால கவலைப்படாதுங்க. பெந்தேகோஸ்தே விசுவாசிகளே, ஆவிக்குரியவர்களே, உங்களுக்கு கல்லறை கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் பரலோகம் உண்டு. சிஎஸ்சி கேத்தலிக்கில் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் பரலோகத்தில் இடம் உண்டு. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் கழுவப்படணும். சரி, அப்போ மனிதனுடைய இரத்தத்தை நம்ம ஒருத்தனை கொன்னான்னா என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அந்த ஆத்மா என்ன செய்யும்? ரட்சிக்கப்படுவதற்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுது, சரீரத்தை விட்டு வெளியே போயிடுது. அதுக்கு பிறகு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாது, அது நரகத்துக்கு தள்ளுகிறோம், நித்திய நரகம். ஆனால் ஒரு பாம்பு, ஒரு மாடை கொல்லை கொன்று நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி ஒரு டேஸ்டான இறைச்சி கிடையாது, சுத்தமான இறைச்சி கிடையாது, அசைப்போடும் விரிகுழம்பு. அந்த மாட்டு இறைச்சி மாதிரி ஒரு டேஸ்ட்டே கிடையாது. நான் சின்ன இதுலேருந்தே மாட்டு இறைச்சியை சாப்பிட்டுட்டு தான் வளர்ந்துட்டு இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாடை இறைச்சிக்காக ஆண்டவர் படைத்தபடினாலே தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஆட்டு இறைச்சி, அதற்காக நீங்கள் அதை கொல்றீங்கன்னா அது கொலை கிடையாது. ஆட்டு இறைச்சிக்கு அடித்து புசித்தார்கள். இளைய குமாரன் வந்தான், கொளுத்த கண்டை அடித்தார்கள், கொலை செய்தார்கள் தான் இருக்கு, கிடையாது. மனிதனை கொலை செய்யாதுங்க, மனுஷனை கொலை செய்யாதுங்க. அது யாரா இருந்தாலும் சரி,
சட்டத்துக்கு தப்பலாம், ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அவனை யாரா இருந்தாச்சும் கொலை செய்வார்கள். இன்னைக்கு நடக்குதில்ல அன்பு தெய்வ பிள்ளையே. ஆனபடினாலே இந்த கடைசி வர போராட்டத்துக்கு ஜெயிக்கணும்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அதை கண்டு பிசாசு பயப்படுவான். பிசாசும் பாருங்க, நரபலியை கொடுத்தா பிசாசு நிறைய அற்புதங்களை செய்யறையா, அது ரத்தம். ஆனால் அவனுக்கு ரத்தம் தேவை. ஆமென், அல்லேலூயா. ஆனபடினாலே ரத்தத்தினால தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படின்னா நம்ம இரத்த சாட்சியா மரிப்பதற்கு உள்ள காலங்கள் வரப்போகிறது. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே இரத்தம் சிந்துவதற்கு நீங்க இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப பரிசுத்தமான வாழ்க்கைக்கு இந்த உலகம் பிசாசு மாம்சத்தை எதிர்த்து நிற்கிறதற்கு ஒரு நாள்ல நம்ம போராடி இரத்தம் சிந்த வேண்டிய காலம் வரும். அதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக எச்சரிக்கை மணியாக இந்த காலையிலே ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நீ மரணம் பரியந்த உண்மை உள்ளவனாய் இருக்கும்படியாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இனிமேல் நல்ல காலம் கிடையாது. ஆமென். 2019 வருஷத்துல ஜனவரி 1 இந்த வருஷம் நல்ல காலம் சொன்னா நிறைய பேர் செத்து போனா. 2020 அதுக்கு மேலே சொத்து போனான். இன்னைக்கு 2025 நல்லதா பிறக்கணும், அது வருஷம் நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு நாளும் நல்லதில்லை, ஒரு வாரம் நல்லதில்லை. கடைசி நாட்கள் கொடிய காலம் வருகிறது. ஆனால் இயேசு நல்லவர். அல்லேலூயா. 2019 நல்லவர், 2025 நல்லவர், 2026 உயிரோடு இருந்தாலும் இயேசு நல்லவர். யாருக்கு நல்லவர்? சங்கீதம் 73:1 சுத்த இருதயம் உள்ளவர் இஸ்ரவேலுக்கு தான் நல்லவர். நீங்க நல்லவனா இருந்தா அவர் நல்லவர். சங்கீதம் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது, புனிதருக்கு நீர் புனிதரும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனா இருப்பார். நீங்க பரிசுத்தமா இருந்தா இயேசு உங்களுக்கு பரிசுத்தமா இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க மாறுபாடு உள்ளவர்களாக இருந்து மாறுபாடான வாழ்க்கை, இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவரும் உங்களுக்கு இரட்டை வேடம் போட்டு தான் உங்களை அவர் அந்த டீல் பண்ணுவார். ஆனபடினாலே நல்லவர்களாக இருங்க. போன வருஷம் கெட்டவர்களாக இருந்தீங்க, பரவாயில்ல, இந்த வருடம் நல்லவர்களாக இருங்க, நல்லதான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம். லேவியராகமம் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்கே இருக்குது? அவருடைய மாம்சத்தில் அது ஜீவன் இரத்தமாக இருந்தது, அதை சிந்தினார். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் பற்றி லேவியராகமம் 17:11 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் ஆத்மாவின் பாவ நிவர்த்திக்காக சிந்தப்படும்படி கட்டளையிட்டேன். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக, எல்லாருடைய பாவ நிவாரணத்துக்காக சிந்தபடி கட்டளையிட்டார். ஆத்மாவின் பாவ நிவர்த்திக்காக சிந்தப்படுவது இரத்தமே. இன்னைக்கு உலகம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள், பாவ நிவர்த்தி ஆகிறதா? இல்லை. 45 நாட்களாக 45 கோடி மக்கள் ஒரு இடத்திலே அந்த ஆப்னா பார்பா என்ற நதி எனக்கு இல்லையோ என்று அந்த நாகமான் சொன்னது போல அந்த புண்ணிய நதியில் மூழ்கிறார்கள். பாவ பரிகாரம் இல்லையே, பாவ நிவாரணம் இல்லையே. ஆனால் பாவ நிவாரணத்துக்கு ஒரே ஒரு இம்மானுவேலின் இரத்தம், அது நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது யோர்தான் பிரவாகத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த இரத்தத்தினால கழுவப்பட்டா பாவ நிவர்த்தி. வாசிப்போம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவன் மோசே மூலமாக அன்று கட்டளை கொடுத்தார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எதற்கு தெரியுமா? இயேசுவாகிய அந்த நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற அவர் ஒரு பர்சன், தேவகுமாரன் வருகிற வரைக்கும் இந்த உலகம் பாவத்தில் கிடந்தது. பாருங்க, இந்த எல்லாரும் பாவிகளா இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு வித்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் என்ற வித்தை, அந்த ஸ்திரீயின் வித்தை கொண்டு வந்து அவர்களுக்கு பல விதமான சட்டத்திட்டங்களை கொடுத்து, நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, எப்படியாகிலும் அவர்கள் இந்த ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு ஸ்திரீயின் வயிற்றுல பிறக்கணுமே, அந்த ஸ்திரீ பரிசுத்தமா இருக்கணுமே, அந்த ஸ்திரீனுடைய ஹஸ்பண்ட் அந்த யூதா கோத்திரம் எப்படியாவது கொஞ்சம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவர்களால் அந்த கட்டளையை காத்துக்கொள்ள முடியல, அதில் ஃபெயில்டு.
அந்த கட்டளை கொடுக்கும் பொழுது வருஷம் தோறந்தான் பாவ நிவர்த்திக்குன்னு ஒரு காளை நீங்க பலியிடுங்க. அந்த வருஷந்தோறும் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் போய் தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யணும். இது எப்போ? வருஷத்துக்கு ஒரு முறை. அடுத்த வருஷம் திருப்பி பாவம் செய்வாங்க. இட் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். அதற்கு ஒரு நிரந்தர முடிவில்லை. அதை வாசிங்க, அந்த லேவியராகமம் 16:14 வாசிங்க. பின்பு பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. முக்கியமா இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை பற்றி நான் பேச போகிறேன். முடிந்த உடனே எதை குறித்து ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபித்து கடந்து செல்லலாம். அநேகருடைய வியாதிக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலும் அவருடைய தழும்புகளால் குணமாக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஹிந்தி மினிஸ்ட்ரியில் புறஜாதிகள் அப்படியே நம்புகிறார்கள். நாங்கள் ஒன்று கிடையாது, எங்களை பயன்படுத்துகிற அநேக அற்புதம், அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள் நடக்கிறது. உங்களுக்கு நடக்கும், நீங்கள் விசுவாசிக்கணும். இன்னைக்கு வியாதியா யாராவது இருந்தாலும், அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், அது மரணத்துக்கு எதுவான வியாதியா இருந்தாலும், அது ஒருவேளை பாவத்தினால் வருகிற வியாதியா இருந்தாலும், பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது இன்றைக்கு நீங்கள் அந்த வியாதியிலிருந்து சுகத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அது வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜெனரேஷனல் கர்ஸை முறிக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்த போகிறது. நித்திய மீட்பை தரப்போகிறது. நித்திய ஜீவனை தரப்போகிறது. நீங்கள் வந்தது போல போக மாட்டீங்க. இயேசு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஜீவன் பெற்று இந்த உலகத்திலே இயேசுடைய இரத்தத்தினாலே சாத்தானை ஜெயிக்க போகிறீர்கள். நம்புறீங்களா? இந்த ஆசாரியன் யார் தெரியுமா? அவன் பிரதான ஆசாரியன். மற்ற ஆசாரியர்கள் ஒவ்வொரு தோறும் நாடகத்தோறும் அவர்கள் என்ன செய்வாங்க? காளையை பலி எடுத்து ஆட்டுக்குட்டியை பலியிட்டு பாவ நிவாரணத்துக்காக செய்வாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன், அந்த ஆசாரியனுக்கு தலைவன் என்ன செய்யணும்? ஒரு காளையை கொண்டு போய் வெட்டி அந்த இரத்தத்தை எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பதாக கீழே நின்று தன் விரலினாலே அந்த இரத்தத்தை தொட்டு 7 முறை தெளிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆமென். கிருபாசனம்னா கிருபை இருக்கிற ஆசனம். அது சிங்காசனம், உறுதியான ஆசனம். அது நீதியின் ஆசனம், ஒரே ஆசனம். அது பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருக்கிறவர் கிருபையும் சத்தியமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இந்த உலகத்தை படைத்த அந்த ராஜாதி ராஜா இருக்கிறதா கிருபாசனம். அதிலிருந்து கிருபையினாலே ரட்சிப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த கிருபாசனத்தில் கிருபையாய் வருஷந்தோறும் ஒரு பாவ மன்னிப்பை தேவன் கொடுக்கிறார். அதை வாங்குவதற்கு இவன் என்ன செய்யணும்? அந்த பலியாகிய காளின் இரத்தத்தை விரலினால் முக்கி 7 தரம் தெளிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எபிரேயர் 7:26 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதான ஆசாரியன் யார்? இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டுங்க. பிரதான ஆசாரியர் 7:26 வாசிங்க. எபிரேயர். பரிசுத்தரும் மாசற்றவரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாகிய இருக்கிற, இருந்தவர்ல இப்ப இருக்கிறவரும் இருக்கிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்றவராயிருக்கிற. பார்த்தீங்களா? இந்த இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியர் வருஷந்தோறும் தன்னுடைய பாவங்களுக்காக, ஜனங்கள் பாவங்களுக்காக இரத்தத்தை, அதன் மிருகத்தின் இரத்தத்தை சிந்துவார். நிரந்தரம் கிடையாது. அதற்கு பின்பு ஆண்டவர் இயேசுவே வந்து இதுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வைக்கணும். அது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் பாவ நிவாரணத்தை கொடுப்பதற்காக பிரதான ஆசாரியராகிய இயேசு இந்த பூமியிலே வந்து எத்தனை முறை இரத்தத்தை சிந்தினார் சொல்ல முடியுமா யாராவது? ஒரே தரம் மரித்தார். அவர் மரிக்கும் பொழுது
அவருடைய சரீரத்திலிருந்து 7 பகுதிகளிலிருந்து 7 இடத்துல இரத்தத்தை சிந்தினார். வாசிங்க. முதல் நம்பர் 1 லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:44 டக்குன்னு வாசிக்கணும். அப்பொழுது ஏறக்குறைய அப்பா அவர் மிகவும் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக தூக்கத்தோட இல்ல அது அந்த பேதுருவம் மற்றவங்க தான் அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. இந்த ஆசாரியர் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு முதல்ல இரத்தத்தை சிந்தின இடம் இது கெத்செமனே தோட்டம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெப தோட்டம். உங்களுக்கு ஜெப தோட்டம் இருக்கிறதா? வழக்கம் போல இயேசு ஜெபிக்கிற இடம் கெத்செமனே. அந்த தோட்டத்தில் ஜெபிக்கிறவர். உங்களுக்கு ஒரு ஜெப தோட்டம் இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு ஜெபிப்பதற்கு ஒரு சமயம் ஒதுக்கி இருக்கிறீர்களா? அதிகாலை நேரம் அதுதான் முக்கியமான நேரம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அதுதான் உங்களுக்கு ஜெப தோட்டமாய் இருக்க வேண்டும். அவர் வியாகுலத்தோடு ஜெபித்தாராம். அப்பொழுது அவருடைய இரத்தம் எதர் மூலமா வெளிவருகிறது? இரத்தமோ வேர்வையும் பெருந்துளிகளாக விழுகிறது. இந்த பிரதான ஆசாரியர் வியாகுலத்தோடு உங்களுக்காக எனக்காகவும் இனிமேல் பறக்க போகிற கோடிக்கணக்கான மக்களுக்காகவும் இன்றைக்கு உலகம் முழுதும் வாழ்கிற 800 கோடிக்கு அதிகமான மக்களுக்காகவும் இங்க பாருங்க. முதலாவது அவர் எங்க சிந்தினா கெத்செமனே தோட்டத்தில். ரெண்டாவது நீங்க பாருங்க, இந்த பிரதான ஆசாரியன் எங்க சிந்தனை? லூக்கா 22ஆம் அதிகாரம் 63லிருந்து 66 வீட்டில் வாசிங்க. இயேசுவை பிடித்து என்ன செய்தார்கள் அவர்கள்? யார் பிடித்தது? பிரதான ஆசாரியர்கள் பிடித்தார்கள். அவருடைய சேவர்கள் பிடித்து ராத்திரி முழுதும் அடித்தார்கள். அந்த 63ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவை பிடித்து கொண்டு பரியாசம் பண்ணி என்ன செய்தாங்க? அடித்தார்கள். முந்தின நாள் இரவு முழுதும் அடித்தார்கள். கண்ணை கட்டினார்கள். முகத்தில் அடி அரைஞ்சாங்கன்னா சும்மாவா அரைஞ்சிருப்பாங்க? நல்ல அடி அரைஞ்சிருப்பா. ரத்தம், முகத்திலிருந்து ரத்தம், தலையில ரத்தம் குட்டினார்கள். அடுத்தது சரி, அவரை அடித்தார்கள், குட்டினார்கள், அரைந்தார்கள். எப்போ? எது வரைக்கும்? விடிய காலம் வரைக்கும். அந்த பிரதான ஆசிரியர் போர்ச்சர்களை அடிச்சு 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 ரத்தத்தை சிந்த வைத்தார்கள். பல பகுதியிலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டது. அடித்த பிறகு என்ன செய்தார்கள்? யோவான் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது முறை இயேசு ராப்பகலும் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே ரத்தத்தை சிந்தினார். இப்பொழுது பிலாத்து இடத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. அந்நிய ராஜா, அவன் ரோம பேரரசனுடைய அவனுடைய கவர்னருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பிலாத்து கிட்ட ஒப்பு கொடுத்த உடனே அவன் என்ன செய்தான்? பிலாத்து அவனை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். வாரினால் அடித்தார். முதுகிலே வாரினால் இயேசு அடிக்கப்பட்டார். அவருடைய வாரினால் அடிக்கப்படும் போது முதுகில் உள்ள சதையெல்லாம் கிழிந்தது. எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. அன்பு தேவ பிள்ளையே, உங்க முதுகுல ஒருத்தனை அடிக்க சொல்லுங்க. அப்போ ஹார்ட் நின்னது மாதிரி இருக்கும், மூச்சு நிற்கும். எவ்வளவு அவர் பயங்கரமான வாறு. அந்த வாரில் அந்த தோலினால் உள்ள நீள அந்த திரைச்சி வால்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மீனுக்கு ஒரு வால் உண்டு. அந்த வாலில் மேலே என்ன செய்வாங்க? அந்த உடைஞ்சு போன குப்பி துண்டுகள், அந்த கண்ணாடி துண்டுகளும் எலும்பு துண்டுகளையும் இணைத்து அடிப்பார்கள். அடித்து இழுக்கும் பொழுது சதை அப்படியே வரும். அப்படி எத்தனை முறை அடித்தாங்கன்னு தெரியுமா? முதுகிலிருந்து இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய இரத்தத்தை அந்த பிலாத்துடைய அரண்மனையில் சிந்தினார். இது முதுவாச்சா? அடுத்தது 2ஆம் வசனத்தில் அவருடைய தலையிலே முள்ளால் ஆன கிரீடத்தை வைத்து அவை சூட்டி கோலினால் அடித்து அவரை சிந்த வச்சாங்க. மூளையில் போய் பாதிக்கப்பட்டது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஸ்ட்ரோக்கு, பேரலிசிஸ், இப்படிப்பட்ட அந்த அந்த டெமென்ஷியா, இப்படிப்பட்ட வியாதிகளுக்காக இயேசு கிறிஸ்துடைய அந்த மூளையை சிதைத்தார்கள். ஹல்லேலூயா.
அன்பு தெய்வப்பிள்ளை, இந்த நேர வேளையிலே உங்க மூளையிலே ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, அல்லது பிபினாலே உங்களுக்கு ஃபிட்ஸோ அல்லது ஸ்ட்ரோக்கு வருவதற்குரிய அந்த ஏதாவது தன்மை இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அங்க உங்க மூளையிலே இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. In the name of Jesus I claim the healing. Hallelujah. The whole the brain of your body by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஹalleluya. 4வது முறை அச்சா இந்த பிரதான ஆசிரியர் வந்தனார். 5வது முறை இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் காஸ்பல்ல இல்லை, ஆனால் ஏசாயா 50:6 அவர் அழகா சொல்லியிருக்கிறார். அடிக்கிறவனுக்கு என் முதுகையும், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், அடிக்கிறவனுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தாடை மயிரை பிடுங்குறவனுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கல. உட்காருங்க அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் அவமானத்தை குடும்பத்துக்கு கொண்டு வருகிறதா, அல்லது அவமானமாய் உன்னுடைய கணவருடைய பாவமோ பிள்ளைகளுடைய பாவமோ உறவினர்களுடைய பாவத்தினாலே அவமான சின்னமாய் அவமானத்தை தாங்க முடியாம சமுதாயத்தில் இருக்கிறீர்களோ? அன்பு தேவ பிள்ளையின் ரகசிய பாவத்தை சொன்னால் எவ்வளவு அவமானம் இருக்கும், காரி துப்புவார்கள். இதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தை, அந்த பரிசுத்த முகத்தை காட்டினார், மறைக்கவில்லையாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய முகம் யாருக்கு மறைக்கப்படும்? ஒரே ஒரு ஆளுக்கு, பாவிகளுக்கு மறைக்கப்படும், பாவத்துக்கு மறைக்கப்படும். நம்முடைய பாவம் இயேசு கிறிஸ்துடைய முகத்தை மறைக்கும், அது ஒன்று. ஆனால் அவர் அடிமைக்கும் அவமானத்துக்கும் துப்பலுக்கும் காரை துப்புனாங்க, அவர் முகத்தை மறைக்கலையா? முகத்திலே துப்பினார்கள் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. நாடியில உன்னுடைய நாடி நரம்பு சுகமாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாடியிலிருந்து வருகிற ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உன்னுடைய நாடி நரம்புகள் சிஎன்எஸ் சிஸ்டத்தை சுகமாக்குறது. ஹல்லேலூயா. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் be healed in Jesus name through the blood of Jesus. I claim the complete healing throughout the CNS system for all the believers body. Amen. இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இது எத்தனை முறை இப்ப சிந்திட்டார்? 5 முறை. ஹல்லேலூயா. லேவியராகமம் 16:16 எப்படி பாருங்க, அது சும்மா இல்லை. பழைய பாட்டில் உள்ள எல்லாமே நிழல், ஃபோர்ஷேடோ. அது பிற்காலத்தில் நடக்க போற காரியங்கள், பரலோகத்தில் நடக்க போகிற காரியங்கள் தான். சும்மா அவர் சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொக்கு இங்கே வை, அந்த கேரிபீன் இப்படி இருக்கணும், அது இவ்வளோ நீளம் இருக்கணும், அது சோப்பு நீளம், ப்ளூ நீளம், என்னெல்லாம் ஒன்றுமே புரியல. அந்த பெசையலுக்கு எவ்வளவு ஞானம் வந்ததோ, பெசலையல் எவ்வளோ ஞானம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றும் உனக்கு சொல்லப்பட்ட மாதிரியின்படியே மோசேயை எச்சரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது நிழல் ஆட்டம். இப்போ 5 முறை. 6வது முறை போமா? எல்லாருக்கும் தெரியும், வாசிங்க. யோவான் 19:11. இல்லை யோவான் லூக்கா 22, சாரி யோவான் 19:34 வாசிங்க. யோவான் 19:11 வாசிங்க. சாரி, அதை வாசிட்டோமா? இயேசு பிரதியுத்தரமாக, சாரி, 6வது லூக்கா 22:33 வாசிங்க. 6வது லூக்கா 23:33. நீங்க எதை வாசிக்கிறீங்க? 23:33 வாசிங்க. சரி. கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே அவர்கள் சேரும் பொழுது அங்கே இயேசுவையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கள்ளனையும் இடது பக்கத்திலேயும் கள்ளனையும் சிலுவையில் அறைந்தார்கள். இது எத்தனாவது முறை? 6வது முறை. உட்காருங்க. இப்ப கையில இருந்து ரத்தம், இயேசுடைய காலில் இருந்து ரத்தம். யோசித்து பாருங்க அன்பு தேவ பிள்ளையே, இது 6வது முறை இந்த தேவன் பிரதான ஆசாரியன் ரத்தத்தை சிந்துகிறார். எங்க? சிலுவைக்கு மேலே இருந்து. நம்முடைய கைகளினால எவ்வளவு தவறு செய்திருக்கோம் யோசித்து பாருங்க. யாராவது அடித்திருக்கிறோமா? அல்லது ஒருவேளை அரசியல் அதிகாரி, அந்த அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் எவ்வளவு கரங்கள் லஞ்சத்தினாலே கரைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கைகளினாலே எவ்வளவு தவறு செய்கிறோம். கால்கள் தவறான இடங்களுக்கு
குடி அந்த சாராய கடைகளுக்கு இப்படி கால்களினாலும் கைகளினாலும் நாம் செய்த எல்லா தவறுகளுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்டது 6வது முறையாக. அல்லேலூயா. இயேசு ஒரே தரம் மரித்தார். ஆனால் அந்த இரத்தத்தை அவருடைய ஜீவனை 6 இடத்திலே தெளித்து மரித்தார், இல்லை 7 இடத்திலே தெளித்து மரித்தார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை ஸ்ட்ரோக்லேயோ அல்லது பேரலிசிஸ்லையோ, ஒருவேளை கையில பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? யாராவது இந்த கையை தூக்க முடியாம யாராவது இருக்கிறீங்களா? இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் உங்களுடைய கையிலே இறங்குறது. Be healed in the name of Jesus. Hallelujah. உண்மை. கையில அதற்கு தான் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உங்க கை விழுந்து ஸ்ட்ரோக்கோட வாழ்வதற்கு அவசியம் கிடையாது. பிசாசு சொல்லியிருக்கிறான். இயேசு நீங்க பாவங்களை அறிக்கை செய்தனால், சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குவார். கமா கிடையாது. ஒரே கண்டினியூஸ். அது ஒரே ஒரு வார்த்தை தான். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குவார். நோய்களை குணமாக்குறது 2வது. ஒருவேளை உங்க கை இந்த இதுக்கு மேல தூக்க முடியாம இருந்துன்னா நீங்க இப்ப அறிக்கை செய்யணும். இல்லைன்னா ஹீலிங் கிடையாது. ஹல்லேலூயா. அக்கிரம இப்போ ரகசியமாய் அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஹல்லேலூயா உங்கள் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்யுங்க. ஆமென். இயேசுவே மன்னியும். நீர் உம்முடைய கையிலிருந்து இரத்தத்தை சிந்தினீரே, அந்த கைகளிலிருந்து வடிகின்ற இரத்தத்தினாலே என் கைகள் மூலமாக அது பாய்ந்து சென்று எனக்கு சுகத்தை தாரும் என்று கதறங்கள். இருதயத்தில் அந்தரங்கத்தில் வெளியே சத்தம் போடாம. அல்லேலூயா. அது உங்களை குணமா. கடைசியாக யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. குயிக்கா வாசிங்க. ஆகிலும் போர்ச்சேவர்கள் ஒருவர் ஈட்டினாலே அவருடைய விலாவை குத்தினான். அப்பொழுது இரத்தமும் சலமும் வெளிவந்தது. இயேசு கிறிஸ்து முதலாவது இரத்தத்தை சிந்தும் பொழுது எது கூட வந்தது? வேர்வை. கடைசியாக ஜலம், வாட்டர். ஜலம் வந்துட்டுனா அதுக்கு அப்புறம் ரத்தம் இருக்காது. ஆமென். முழு இரத்தத்தையும் அவர் சிந்தினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். உங்களுக்காக, எனக்காக. நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. நீங்கள் எப்படியாவது அவரோடு பரலோகத்துக்கு போகணும். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அதற்காகவே ஆண்டவர் எல்லா இரத்தத்தையும், ஒரு சொட்டு இரத்தத்தையும் வைக்காம சிந்தினாரே. இம்மானுவேல். அவருடைய அன்பு ஆழம், உயரம், அகலம் விவரிக்க முடியாது. அந்த இயேசுடைய இரத்தம் இன்னைக்கும் இருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த 7 முறை சிந்தினதற்கு 7 ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. கடக்கடான்னு நீங்க வீட்டில் நோட் பண்ணுங்க. 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். ஆமென். முடியுமா பாஸ்டர்? எனக்கு குறிக்கப்பட்ட டைமு அதோட முடியும். 10 நிமிஷத்தில் இந்த 7 முறை அவர் சிந்தணும். 7 ஆசீர்வாதம் 7 இடத்துல சிந்தினார். 7 உறுப்புகளிலிருந்து சிந்தினார் என்று பார்த்தோம். இந்த 7 அந்த இரத்தத்தில் 7 ஆசீர்வாதம். முதலாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 9. வீட்டில் நீங்க வாசிக்கணும். நீதிமான்களாக்கப்பட்ட அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:9. குயிக்கா. எப்படி இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்மை நீதிமானாக்குறது எது? இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான். யாரும் நம்மளை குற்றப்படுத்தினாலும் பயப்படாதுங்க. நீதிமான். நீங்க தவறு செய்தாலும், சில பாவங்கள் செய்தாலும் நீங்க நீதிமான் தான். அந்த பேர் மாறாது. இது பெர்மனன்ட் பேர், இது பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ், பெர்மனன்ட் பொசிஷன். நீங்க நீதிமான். நீதிமானுக்கு அநேக துன்பம் வரும், அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவிப்பார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எந்திரிப்பான். நீதிமான் தவறு செய்வான். நீதிமான் பொய் சொல்லுவான். நீதிமான் சில பாவங்களை செய்வான். அதனால அவன் நீதிமான் அல்ல என்று சொல்லாதுங்க. நீங்க வீட்டில் போய் வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஐயும் போய் வாசிங்க. ஒருவன் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் கழுவப்படும் போது நீதிமான் ஆகிறான். இது பயங்கர பவர்ஃபுல். தெரியுமா?
பயங்கர பவர். இயேசுடைய ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது. அவன் விபச்சாரக்காரனா இருந்தாலும் அவனுடைய சரீரம் அழியும், அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு போவார். அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆனபடினாலே நீதிமானாக்கினவர்கள் விபச்சாரம் பண்ணலான்னு நான் சொல்லல. அவன் சபையில் அவனுடைய தாயாரு ஸ்டெப் மதரை அவன் மனைவியா வச்சிருக்கிறான். இந்த அருவருப்பு பிரஜாதிகளிட கிடையாது. அவனே சொல்றான், அவனுடைய மாம்சம் அழிவுக்கும் அவனுடைய ஆவி ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்தார். 1 Corinthians 3ஆம் அதிகாரத்தில் கிரியையினாலே புல்லு வைக்கோல் மரத்தினால கட்டினார்கள். அருவருப்பான பாவங்கள், அருவருப்பான கிரியைகளை செய்து கொண்டு வாழ்கிற நீதிமான்கள். ஆனால் அவர்கள் கறி கொட்டையா பரலோகத்து போவாங்க. அவர்களுடைய கிரியை அழிந்து போகும், அவருடைய ஊழியங்கள் அழிந்து போகும். நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடினா நீதிமான்கள். 2வது ஆசீர்வாதம் எபிரேயர் 13:12 பெர்மனன்ட். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது. கரங்களை தட்டுங்க. We have been sanctified. You are sanctified. பரிசுத்தவான். இதுவும் பெர்மனன்ட். வாசிங்க எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படி. அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நீங்கள் பரிசுத்தவான், சந்தேகமே கிடையாது. யூ ஆர் ஹோலி பீப்புள், சந்தேகமே கிடையாது. அசுத்தங்கள் ஒட்டுனாலும் நீங்க பரிசுத்தவான்கள். இது பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ். 3வது எபிரேயர் 9:12. இன்னொருவர் யோவான் 6:54 எடுங்க. யோவான் 6:54 எடுத்து அடுத்த முறை முதலாக எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும், இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பு. ஹalleluya. Eternal redemption. First you were made righteous, sanctified. Number 2, you are redeemed eternally. temporary கிடையாது. ஒரே தரம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மீட்பு முடிந்து விட்டது. யூ ஹேவ் பீன் ரெடீம்ட். வேலிடிட்டி இட்டர்னல். ஹல்லேலூயா. நித்திய மீட்பு. 4வது யோவான் 6:44 அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. ரைச்சியஸ்னஸ் இட்டர்னல், ரிடம்ஷன் eternal, sanctification eternal, once for all. அவ்வளவு வல்லமை உள்ளது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். ஆமென். நித்திய ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். மார்த்தாளை நீ நம்புகிறாயா? யோவான் 11:25 சொன்னா, if you are living and believing the Lord Jesus, you will never die. Even if you die, you will be resurrected one day. Hallelujah. In either way, we are going to live for it ever and ever. Hallelujah. நித்திய ஜீவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். 4 முடிந்ததா? எபிரேயர் 10:20 புதிய மார்க்கம், புதிய வழி, மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்கு புதிய வழி. அது இயேசுவே என்ற வழி. வேற வழி பரலோகத்துக்கு போகாது. இந்த வழி இல்லை, அந்த வழி இல்லை, எந்த வழியும் இல்லை. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எபிரேயர் 10:20 வாசிங்க. 5வது ஆசீர்வாதம். அந்த மாம்சத்தின் வழியாய், நல்லா கவனமா கேளுங்க. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரத்தில் முடிக்க போறேன். 5 நிமிஷத்துல முடிக்க போகிறேன். இது முக்கியமானது. இயேசுடைய இரத்தத்தை பற்றி பிரசங்கிக்க நாங்கள் எவ்வளவு விலக்கிரயம் கொண்டு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு பிரசவ வேதனை பெற்றிருக்கிறோம். சாத்தான் இதை பிரசங்கம் பண்ண விடவே மாட்டான். தயவு செய்து இது கேளுங்க. 5வது அந்த மார்க்கத்தின் வழியாய், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே, யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. உட்காருங்க. பிரதான ஆசாரியன் பாவம் செய்தா அவன் செத்துருவான். இடுப்புல சங்கிலி கட்டி இருக்கான், நாய மாதிரி இழுப்பாங்க. மகா பரிசுத்தம், தன்னை பரிசுத்தப்படுத்தணும். இங்கே மகா பரிசுத்தமானவர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். They were shouting.
at each other. யாரு? செராபிம்ஸ். அதான் ஏசாயா 6ல பாருங்க, பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த அக்கினி பரிசுத்த அவனுடைய நாவில தொடும் பொழுது ஐயோ நான் அதமானே அசுத்த உடலுள்ளவன் சொன்னான். அவ்வளவு பிரசன்ஸ், பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. இருதயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தீட்டுள்ளதும் அசுத்தமும் அருவருப்பை நடக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டுள்ளது அங்கே போக முடியும். அவருடைய இரத்த அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது தான் போக முடியும். அவனுடைய சமூகத்தில் ஒளி, அந்த பயங்கர ஒளி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. ஒளின்னா பரிசுத்தம். அதில் எவ்வளவு வேணும் இருள் கிடையாது. ஆமா, உங்களை என்னையும் ஆண்டவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எனி டைம் எனிவேர் எனி சிச்சுவேஷன் யூ கேன் கோ. மகா பரிசுத்தத்தில் அப்பா பிதாவைன்னு கூப்பிடலாம். கரெக்டா? எங்க எந்த இடத்துல இருந்தோம் தெய்வத்தை கூப்பிடலாம். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம். எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகிற மார்க்கம் உங்கள் நீதி உங்கள் பரிசுத்தத்தினால அல்ல, இயேசுடைய நீதி, இயேசுடைய ரத்தம், பரிசுத்தம் அவருடைய ரத்தத்தினால வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது ஆறாவது ஆசீர்வாதம் 1 யோவான் 1:7. முக்கியம், இதுவரை பெர்மனன்ட். சரியா? இதுவரை பெர்மனன்ட் பிளெஸிங். நீங்கள் பாவம் செய்தாலும் பாவம் செய்யாட்டாலும் ஐ எம் நாட் என்கரேஜிங் யூ டு கண்டினியூ டு இன் சின். அதை சொல்லல. நீங்கள் எவ்வளோ பாவம் செய்கிறீங்களோ அவ்வளவு மங்கும். பரலோகத்தில் நீங்கள் மங்கி எறிவீங்க. ஹல்லேலூயா. அதனால் செய்யாமல் இருக்கிற நல்லது. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க 1 யோவான் 1:17. இதில் அநேகர் தவறாக புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அரை பிற்பகுதியை மாத்திரம் தான் எடுப்பாங்க, முற்பகுதியை விட்டுருவாங்க. வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல, இயேசு ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நடக்கணும். டெய்லி கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்க இஃப் யூ ஆர் கண்டினியூஸ்லி வாக்கிங் இன் த லைட் ஆஃப் ஜீசஸ், word of God, it is a lamp to our feet. Hallelujah. Light to our path. Hallelujah. அதிலே நடந்தாதான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நீங்க ஐக்கியமா இருக்கணும். யாரும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது. ஒப்புரவாகணும். இருதயத்தில் கசப்பு வைக்கக்கூடாது. மன்னிக்க முடியாத அந்த பிட்டனஸ் இருக்கக்கூடாது. யாவரோடும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். எபிரேயர் 12:14 சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது என்னது? கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தமாயிருக்கவன் நாடுங்கள். பரிசுத்தத்துக்கும் சமாதானத்துக்கும் கனெக்ஷன். இந்த லிங்க் யூ cannot separate peace from the holiness. நீங்க கூடுமானா யாவரோடும் சமாதானம் இருங்க. எல்லாரோடும் சொல்லல. God knows your weakness. எல்லாரும் சமாதானம் வர மாட்டான். குடிகாரன் நமக்கு சமாதானத்தோடு வருவானா? ஹல்லேலூயா. நமக்கு எதிரி செல்ல வரமாட்டான். அதனால பிசாசுவோடு சமாதானம் பண்ணிடாதுங்க, அவனும் வரமாட்டான். கூடுமானால் பரிசுத்தவான்களோடு மற்றவர்களோடு சமாதானமாக இருங்க, பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. சரி, இப்ப பாருங்க, உட்காருங்க. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அடுத்த அந்த வசனத்தின் பிற்பகுதி, நீங்கள் அவரோடு ஒளியிலே நடந்தா ஐக்கியமா இருப்போம், யாவரோடும் சமாதானம் இருப்போம், எல்லாரையும் நேசிப்போம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சாங்டிஃபிகேஷன் பெர்மனன்ட். கரெக்டா? கிளென்சிங் இஸ் a continuous process. ஒரு பானை சுத்தமா, எங்க வீட்டாமா ஊருக்கு போயிருந்தோம். சுகந்திய வீட்டில் நல்ல வெங்கலம் பாத்திரங்கள் இருந்தது, கருப்பாக இருந்தது. ஆமேன், பச்சை கலரில். ஹல்லேலூயா. வெங்கலம் அந்த பெரிய டம்ளர்லாம் வடி அழகாக இருந்தது. அதை வீட்டில் வந்து எலுமிச்சப்பழம் வச்சு அந்த புளியெல்லாம் அரைச்சான்னா கோல்டு மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை 2 வெங்கல பாத்திரத்தை நாங்கள் ஏர் ப்ரூஃப் டைட்டு அந்த கண்ணாடி சோட்கேஸில் வச்சுருக்கோம். அது பளபளப்பாக இருக்குது. 2 யூஸ் பண்ணுறோம். அடிக்கடி அது கருத்து போகுது. பிகாஸ் இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் அட்மாஸ்பியர். காற்றிலிருந்து வருகிற இந்த கரிமலத்தினால அது கெமிக்கல் ரியாக்ஷனில் அது பச்சை அடிக்கிறோம். உடனே நம்ம என்ன என்சிசி பெல்ட்டை நம்ம என்ன செய்வோம், ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த அது வெங்கலமாக காப்பர்.
அதே போல செய்ய வேண்டியிருக்கு. இது போல தான் உங்க வாழ்க்கை. யூ ஹேவ் பீன் sanctified permanently. You are made righteous permanently. Hallelujah. நீங்க பெர்மனன்ட். அவருடைய மார்க்கெல்லாம் பெர்மனன்ட், எல்லாமே பெர்மனன்ட், சந்தேகம் இல்லை தவறு செய்தாலும். ஆனால் sanctification is needed every moment. ஆமென். தாட் ப்ராசஸில் வரும். சரி, வாலிப பிள்ளைகள் வாலிபர்களுக்கு, பெரியவர்கள், கிழவன் கிழவி எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி சொல்லித்தாரு. தாட் லெவல் வருதில்ல, தாட் லெவல், அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. லிங்கர் ஆகாது, அதில் டோல் பண்ணாதுங்க. தாட்டு, நெகட்டிவ் தாட்டு வரும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, வெற்றி, பாவத்தின் மீது வெற்றி. பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது. முதலாவது பிசாசு உங்களுடைய உடம்புல அட்டாக் பண்ணுகிற ஒரு இடம் கை காலு கிடையாது, கண்ணு கிடையாது, காது கிடையாது, இருதயம், தாட் ப்ராசஸ். அதில் ரிஜெக்ட் பண்ணிருங்க. எல்லாருக்கும் வீக்னஸ் உண்டு இல்லையா? உடனே ஒரு நெகட்டிவ். அப்போ ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான்னு சொன்னால் நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ? அதில் வேற சொல்லலாம், டயபெட்டிஸாக இருந்தாச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருமா? போடா. அப்படின்னா எல்லாரும் டயபெட்டிஸ் இந்தியாவில் 142 ஹார்ட் அட்டாக்ல சாகுறான், ஆக்சிடென்ட்ல சாகுறான். 92 வயசு வரை இருக்கிறார் ஒரு ஆள் டயபெட்டிஸ். இதெல்லாம் ஏன் பார்க்க கூடாது? அப்படி கிடையாது. உடனே ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வர்றான், ரிஜெக்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அதை படிங்க. ஆமென். This spiritual warfare, she will be going continuously till death. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல், உங்க லைஃப் முக்கியமா, உங்க ஹோலினஸ் முக்கியமா, நித்திய ஜீவன் முக்கியமா, உலக வாழ்க்கை முக்கியமா, உலக ஆசீர்வாதம் முக்கியமா, ஷார்ட் டர்ம் பிளஸர் முக்கியமா, பெர்மனன்ட் பிளஸர் முக்கியமா, உலக நிலையற்ற ஜீவன் முக்கியமா, நிலையான ஜீவன் முக்கியமா, பூமி முக்கியமா, பரலோகம் முக்கியமா, உலகம் பிசாசு முக்கியமா, ஆடம்பரங்கள் முக்கியமா, இயேசு முக்கியமா? நிர்ணயிச்சு பண்ணுங்க. கடைசியில் 7வது ஆசீர்வாதம், நீங்க அந்த வசனத்தை சுத்திகரிப்பு, கண்டினியூஸ் ப்ராசஸ். எபிரேயர் 12:24 அதோட முடிப்போம். இது முக்கியமானது. எபிரேயர் 12:24 புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும், அந்த தெளிக்கப்படுற 7 முறை எழுத்தார்ல, 7 முறை கல்வாரியில தெளித்தார் பார்த்தீங்களா? அந்த தெளிக்கப்படுகிற இயேசுவின் ரத்தத்திற்கு வந்தீர்கள். எல்லாரும் எழுப்புங்க. கடைசி பாயிண்ட், இந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஆபேலுடைய ரத்தத்தை போல அல்ல, பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒருவேளை தவறுகளை செய்திருக்கலாம். ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் பொழுது ஆவியானவருக்கு, தேவனுக்கு விரோதமாய் சில தவறுகள் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் வலது பார்சத்தில் இருந்து இன்னைக்கு வேண்டுகிறபடினால தான் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். இது சுத்த கிருபை, இது சுத்த கிருபை. தவறு செய்தாலும் நாம் சாகல. காரணம், he is interceding. This is also continuously going on in heaven. ஆபேலுடைய ரத்தம் தன் சகோதரனை பழி வாங்குவதற்காக அந்த ரத்தம் பேசுகிறது. இவர் அப்படி இல்லை, மன்னிப்பு மன்னிப்பு, இவனை மன்னியும் என்று கதறுகிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தத்தை, நன்மையானவைகள் பேசுகிற ரத்தத்தை காட்டில் நன்மையானவைகள் பேசுகிறது என்றால் இவர் மன்னிப்புக்காக மன்றாடுகிற இவருடைய ரத்தத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆபேலுடைய ரத்தம் இவனை கொலை செய்யணும், தண்டிங்க தன் சகோதரனுக்கு விரோதமாக சொல்லுகிறது. ஆபேலுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது? பரலோகத்திலே. ஆமென். ஆபேலுடைய ரத்தம் பறிக்கப்பட்ட ரத்தம். அவன் விரும்பி உடல்ல பறிக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னிச்சையாகவே மனமோ வந்து ஒரே தரம் உன்மேல் வைத்த அன்பு, என் மேல் வைத்த அன்புல அவர் வில்ஃபுல்லி, அவர் மனப்பூர்வமாய் சிந்தினார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபித்து முடிக்கலாம். இந்த வேளையில் நம்ம கேட்ட சத்தியத்து நேராக மறுபடியும் நம்ம பார்ப்போம். அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் 7 முறை சிந்தப்பட்டது. 7 ஆசீர்வாதம். ஒன்று என்னது சொல்லுங்க? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சொல்லுங்க, நான் நீதிமான். ஹல்லேலூயா. உங்களுக்கு நித்திய மீட்பு தருவதற்காக சிந்தப்பட்ட ரத்தம். 3வது நித்திய ஜீவன். ஆமென். புதிய மார்க்கம். ஹல்லேலூயா.
ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு ஒரு புதிய மார்க்கம். அது நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம், நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம், கடைசி அது பரிசுத்தப்படுத்துகிற நேத்திரம். நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, நீதிமானாக்கி இருக்கிறது, நித்தியமாய் மீட்டு இருக்கிறது, நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறது, புதிய மார்க்கத்தை தந்திருக்கிறது, நமக்காக நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிற ரத்தம். ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற ரத்தம், சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ரத்தம். ஒரு பாத்திரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கழுவும் பொழுது சுத்திகரிக்கப்படுகிறது போல ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசியாக அவருடைய ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, வியாதியாய் இருக்கிறவர்கள் எந்த பகுதியிலும் வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தலையில கையை வைங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுகமாக்குதா சுகமாக்கலையா என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில முதலாவது பாவம் இருந்த அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இப்பொழுது சுத்திகரிக்க ஒரு நேரம் இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க. தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னியும். ஒருவேளை இதுவரை இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்படல, நான் ரட்சகரா ஏற்றுக்கொள்ளலன்னு யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? வியாதியோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம். நீங்க அறிக்கை செய்யுங்க, மனப்பூர்வமாய் அறிக்கை செய்யுங்க. இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லிட்டு இருங்க. ஆமென். இந்த பாடலை பாடுங்க. இயேசு கிறிஸ்து மாறாதவர். அந்த பாடலை நம்ம பாடுவோம். பாடிட்டு இருக்கும்போது இந்த ஜெபத்தின் மூலமாக அந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இறங்கும். ஆமென். நம்புங்க. வியாதி உள்ளவர்கள் தலையில கை வைங்க, அந்த வல்லமை இறங்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவர். எல்லாரும் கை தட்டி பாடுங்க. மாறாத எல்லாரும் கை தட்டி பாடுங்க. சாத்தான் ஓடட்டும், நமக்கு ஜெயம். சாத்தான் மேல் ஜெயம், பாவத்தின் மீது ஜெயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி பாடுங்க. இது சுகமா பெறுகிற வேலை, சுகம் பெறுகிற வேலை. விட்டு விடாதுங்க, சான்ஸ் விடாதுங்க. மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus name, hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு ஆத்துமாக்களை பாய்ந்து செல்வதாக இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். மரித்து போன ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசுவின் இரத்தத்தினாலே உயிர் பெறுவதாக. உம்முடைய வல்லமை, ஜீவன் இறங்குவதாக. உம்முடைய மாம்சத்தை புசித்து உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஜீவன் இறங்கட்டும், சரீரம் முழுவதும் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமாக்குனதற்காக நன்றி. அப்போஸ்தலர் 3:16 படி சர்வாங்க சுகம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. ஹல்லேலூயா. கிராரா கரகதுல ரபா. Crown of the hair, the soul of your feet, throughout your body, the total body healing receive right now. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி.
இயேசுவுக்கு மகிமை, துதி, கனம் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீ கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம், பாவ மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய நீதியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், புதிய மார்க்கத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரத்தத்தின் சுத்திகரிப்புக்காக ஸ்தோத்திரம், பரிந்து பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். கோடி கோடி நன்றி. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள், பாவத்தை ஜெயித்தார்கள், உலக மாம்சத்தை ஜெயித்தார்கள். இயேசுவின் இரத்தம் ஜெயம். சொல்லுங்க எல்லாரும், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானம் பண்ணினோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியன் 7 முறை தெளித்தது போல பிரதான ஆசிரியராகிய நீர் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரே தரம் சிலுவையில 7 இடத்துல 7 பகுதியிலிருந்து நீ தெளித்து 7 ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே ஜெய ஜீவியம் வாழ எங்களுக்கு உறுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த இரத்தத்தின் வல்லமையை இனி வரும் நாட்களிலே ஒவ்வொரு நேரங்களிலும் நாங்கள் அனுபவிக்க கிருபை தாரும். இந்த சபையை இரத்தத்துக்குள் மூடும். ஒவ்வொரு ஆத்துமாக்களை இயேசுவின் இரத்தம் மூடட்டும். ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பைனான்சியல் இடத்தை இயேசுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. தாட் ப்ராசஸ்ல இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு உறுப்புகளிலே இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. பெரிய காரியங்களை செய்யும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் நாம் அனைவரோடும் விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட தாசர் குடும்பத்தங்களோடும் ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மயோமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகி மயோமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமாகி மயோமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகி மயோமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவர் சார்பாக அருமையான டாக்டர் ரவிராஜ் சிங் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் அவர்கள் தொடர்ந்து ஆண்டோட நாமத்தில் எடுத்து பயன்படுத்துவாராக.